தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எல்லா சூழ்நிலையும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஆம், சொல்வதை கேட்போமா? சங்கீதம் 92:4. கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். அன்பானவர்களே, நீங்களும் நானும் துக்கப்படும்படியான எந்த காரியங்களை சத்துரு கொண்டு வந்தாலும் இந்த தேவனாகிய கர்த்தருடைய செய்கைகளால் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறார். நீங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில் பல இடங்களிலே துயரப்பட்டு துக்கப்பட்டு வேதனைப்படுவதை நான் உணர்கிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தமது செய்களாலே மகிழ்ச்சியாக்கப் போகிறார். ஆம், உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியை கட்டளிடுவார். கடந்த நாட்கள் நம்முடைய கண்களுக்கு மறைவாக எவ்வளோ தீங்கை சத்துரு வைத்தான், ஆனால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் கடிந்து கொண்டார், மகிழ்ச்சியாக்கினார். உங்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், இவெல்லாம் அவர் செய்த காரணம் என்னவென்றால் அவனை மேல் வைத்திருக்கிற அன்பு, அவனை மேல் வைத்திருக்கிற பிரியம்தான். ஆக இந்த அன்பையும் பிரியத்தையும் நாம் இழக்காதபடி கவனமாக இருப்போம். உங்களுக்காக கடந்த 27 ஆண்டுகளாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இந்த ஊழியத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது. காரணம், செய்களால் மகிழ்ச்சி ஆக்கினார். இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது அல்லவா? மகிழ்ச்சி கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்க அத்தனை பேரையும் மகிழ்ச்சி ஆக்கும். அப்பா, உங்களுடைய கிருபையில், உங்களுடைய வார்த்தையில் பலப்படவும் உமக்காய் கனி கொடுக்கும் உதவி செய்யும். இருளை வெளிச்சமாக்கி ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணி என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதர மணியை. God bless you.